அண்மை செய்தி. சென்னை கோபாலபுரம் நுகர்பொருள் வாணிப கிடங்கு குப்பை கிடங்காக காட்சியளிக்கிறது. திரும்பிய பக்கமெல்லாம் அசுத்தம், சுகாதார சீர்கேடு இருப்பதற்கு தொடர்பான காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும் இடம் முழுவதும் சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். அங்கு இதனையெல்லாம் சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? இது தொடர்பான புகார் ஏதேனும் அளிக்கப்பட்டிருக்கா? வணக்கம். சென்னை கோபாலபுரம் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய அந்த சேமிப்பு கிடங்கு என்பது இருக்கிறது. இந்த இடத்துல இருந்துதான் மற்ற ரேஷன் கடைகளுக்கு பொருட்களானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. முக்கியமா அரிசி, பருப்பு உள்ளிட்ட அந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் இங்கதான் சேமித்து வைக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய 138 ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் அனுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் சுகாதாரமான முறையில் இல்லை என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதற்கான காட்சிகளை தான் நாம பார்த்து வருகிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா புறா எச்சங்கள் நிறைந்தும் அதே போல எலிப்பொந்துகள் இப்படி பல்வேறு விஷயங்களானது இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிடங்குகள் முழுவதும் ஒரு குப்பை கூளம் நிறைந்து காணப்படுகிறது. முக்கியமா பார்த்தோம்னா இன்று காலை கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இங்கே வருகை தந்து ஆய்வு செய்திருந்தார். அந்த வகையில பார்த்தோம்னா அவர் வருவதற்கு முன்பாக இந்த பகுதி முழுவதும் குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்பட்ட நிலையில கூட்டுறவுத்துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகள், உணவு நுகர்பொருள் அந்த இதை சேர்ந்த அதிகாரிகள் பணியாளர்களை வைத்து அவசரமாக இந்த பகுதியை சுத்தம் செய்ததையும் கூட நம்மால பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் அதை எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு செய்கிறாரோ அந்த பகுதியில் மட்டும் அவர்கள் சுத்தம் செய்த ஒரு நிலையில அவர் திரும்பி சென்ற பிறகு அந்த சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் என்பது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்குது. இப்பொழுது நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த பகுதி முழுவதும் அரிசி அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த பகுதியில் நாம பார்த்தோம் அப்படின்னா ஒரு புறம் புறா எச்சங்கள் நிறைந்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கு தெரியும், புறா எச்சம் என்பது நமக்கு நிறைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நுரையீரல் பாதிப்பு, நுரையீரல் தொற்று ஏற்படுத்தும் என்று மருத்துவ நிபுணர்கள் ஒரு புறம் கூறி வருகிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு பிரபல நடிகையினுடைய கணவர் கூட இதனால் தான் இறந்தார் என்பதும் கூட சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில அந்த புறா எச்சங்கள் நிறைந்த ஒரு நிலையானது இருக்கிறது. தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அரிசி என்பது அங்கங்கே சிதறி கிடப்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களிலும் அரிசி என்பது ஒரு சுகாதாரமான முறையில் இல்லாமல் அங்கங்கே சிதறி கிடப்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. பல இடங்களில் எலிப்பொந்துகள் இருப்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. உள்ளே மட்டும் கிடையாது, வெளியேயும் கூட, வளாகத்திற்கு வெளியேயும் கூட பல இடங்களில் குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலையில் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்ய வந்த பொழுது அவசரமாக அந்த குப்பைகள் ஒரு புறம் அகற்றப்பட்டிருந்தது. முக்கியமா அவர் எந்த இடத்துக்கு ஆய்வு செய்ய போறார் என்பதை உணர்ந்த அந்த அலுவலர்கள் பணியாளர்களை வைத்து அவசரமாக அந்த குப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்த நிலையில மறுபுறம் பார்த்தோம்னா இன்னமும் நிறைய இடங்களில் சுத்தம் செய்யப்படாமல் இருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த அரிசி உள்ளிட்ட பொருட்கள் இருக்கக்கூடிய பகுதி ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. புறா எச்சங்கள் மிகுந்து காணப்படுகிறது. புறா எச்சம் என்பது உடல் தொற்றை ஏற்படுத்தும், முக்கியமாக நுரையீரல் தொற்றை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில தற்பொழுது மக்களுக்கு ஒரு சுகாதாரமான முறையில் இது கொண்டு செல்லப்படுமா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. நாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து 138 ரேஷன் கடைகள், முக்கியமா பார்த்தோம்னா இந்த கோபாலபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உணவு இந்த கிடங்கில் இருந்து, இந்த சேமிப்பு கிடங்கில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட 138 ரேஷன் கடைகளுக்கு இங்கிருந்து தான் பொருட்கள் கொண்டு செல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அமுதம் அங்காடிக்கும் இங்கிருந்து தான் பொருட்கள் கொண்டு செல்லப்படுது. அந்த வகையில பார்த்தோம்னா கொண்டு செல்லப்படக்கூடிய பொருட்கள் சுத்தமானதாக இருக்கிறதா, சுகாதாரம் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகமானது தற்பொழுது எழுந்திருக்கிறது. அந்த வகையில சுகாதாரமான முறையில பொருட்கள் வழங்க வேண்டும் என்பதே ஒரு புறம் கோரிக்கையாக இருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.